ஜென்ம குரு வனவாசம்னு சொல்றது ஒரு பழமொழி. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கும். மனைவியினுடைய விஷயங்கள்ல பர்டிகுலரா புலம்பலை ஏற்படுத்தக்கூடியது. மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் மனைவி சொல்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. புலம்பிக்கிட்டே செய்வாங்க. வேலைனால சொத்தும் கிடைக்கும், வேலையில கஷ்டமும் இருக்கும். இறை அருளால பரிகாரம் செய்தால் குழந்தை பிறக்கும். ஜென்ம பகையில உள்ளவனை கொண்டு போய் உட்கார வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருப்பார். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் புதனுக்கு எகைன்ஸ்ட் ஆனவர். அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஜென்ம குரு வனவாசம்னு சொல்றது ஒரு பழமொழி. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல குரு வருது அப்படிங்கிறது என்ன? ஒரு லக்னம்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா ஒரு லக்னத்துக்கு ஒரு அடையாளம் வச்சிருப்போம். சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம்னு சொல்லியிருப்போம். வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி உள்ளது வந்து சர லக்னம். பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறது ஸ்திர லக்னம். நான் வாங்கினதை இன்னொருத்தனுக்காவது கொடுத்துட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்றது உபய லக்னம். வில்லுலேருந்து புறப்படுற அம்பை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கையாள முடியும். ஸ்திரம், நான் என்னோட இடத்துல ஸ்டெடியா நிக்கிறேங்கிறவனை எவனாலையும் அசைக்க முடியாது. ஆதித்யால வரும் அசைச்சிக்கவே முடியாதுன்னு ஒரு காமெடி. அந்த மாதிரி யாராலையுமே அசைக்க முடியாது. அடுத்ததா உபய லக்னக்காரர்கள், என்னதான் நீங்க சுட்டு போட்டாலும் நான் பழைய பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வாங்குவேன் அப்படின்னு எவனுக்கெல்லாம் கேட்கறானோ கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கிற மிதுன ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, பாதகத்தை செய்யக்கூடியவர். அவர் என்னன்னா குரு நல்லா போடான்னு சொல்லுவாரு. இந்த பாய் ஐயோயோ இவன் நல்லா போக சொல்றானே, நான் எங்க போய் நல்லா போறது, நாளைக்கு நான் என் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுக்கணும், அவன் என்னை காப்பாத்துவா சோறு போடுவான்னு நம்பி தானே நான் உட்காந்துருக்கேன், இப்ப போய் நல்லா போன்னு சொல்றானே, நாளைக்கு அவன் சோறு போட மாட்டாளே. புலம்பலை ஏற்படுத்தக்கூடியது. மனைவியினுடைய விஷயங்கள்ல பர்டிகுலரா புலம்பலை ஏற்படுத்தக்கூடியது. மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் மனைவி சொல்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. புலம்பிக்கிட்டே செய்வாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு சின்ன கரசல் புரசலான ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். விட்டு கொடுக்காம இருக்கிறது ஃபைட்டிங் கப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்நேரம் சண்டை போடக்கூடிய ஆதர்சன தம்பதிகளாகவே இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத தம்பதிகளாகவும், உண்மைன்னு சொல்லி சரி ரைட்டு அப்படின்னு லெட் தெம் கோ அப்படிங்கிற மாதிரி அடுத்ததை நடத்தி போயிட்டே இருக்கிறதுக்காக ஏற்பாட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்கும். தன்னுடைய இடத்துக்கு குரு வருகிற போது தான் ரொம்ப சூடான ஆளாக இருப்பாங்க. முன்கோபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். முன்கோபத்தினால சில விஷயங்களை இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னா, தனக்கு 10ஆம் அதிபதி எந்நேரமும் வேலை செய்யறதுக்கான ஆளாவே இருப்பாங்க. எந்நேரமும் வேலை, அதுல லாபம் வருதோ வரலையோ இருக்கோ இல்லையோ சதாசர்வத்திர காலம் வேலை வாங்குறான் என்ன இப்படி போட்டு அப்படின்னு புலம்புற அளவுக்கு அவருக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இது அதிச்சாரமாகி திரும்பி வக்கரமாகிற காலகட்டங்கள்ல இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்டா வேலை வாங்குறேன்னு சொல்லி நான் வேலையை விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தான் இந்த குரு பெயர்ச்சி போகுது. அதிச்சாரமாகிற காலகட்டங்கள்ல ஒரு லெவல்ல பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ வேலை கொடுத்தாலும் எனக்கு ஒரு பெரிய போனஸை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்ற வாய் தான் திரும்பவும் சண்டை போடுறதுக்கு தயாராக போகுது. அப்போ அந்த போனஸை வாங்கிக்கிட்டு தன்னோட காரியம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பாம மீண்டும் தன்னுடைய வேலையை அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொழிலுக்கான விசுவாசம் நல்லா இருக்கும். கொஞ்சம் விசுவாசியாக இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே விசுவாசியாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், எதிர்காலங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கண்ணும் கருத்துமாக இப்போ இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள் இப்போ அதாவது படிக்கிறாங்க, 10th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தன்னுடைய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இது நல்லா படிக்குதே, இதை எங்க போய் என்ன படிக்க வைக்க போறனோ அப்படிங்கிற ஒரு நல்ல கவலைகள் இருக்கும். நல்லா படிக்கிற பொண்ணை போய் படிக்கவே வைக்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர், இது ரொம்ப நல்லா படிக்குது, இதை நான் எப்படியாவது இன்னும் மேலே படிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும். கெட்ட மன உளைச்சல்ங்கிறது வேற. இவன் என்னை போட்டு பாடா படுத்துறான், இவன் இல்லாமல் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறதை விட, எனக்கு இந்த புள்ள பேர் வாங்கி கொடுக்குது, இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நான் எப்படி மேலே கொண்டு போக போறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கொஞ்சம் நல்ல முறையில் அணுகுவாங்க. ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும். யார் மூலமாக பாடம் சொல்லும்னா, நண்பர்கள் மூலமாகவும், மனைவிகள் மூலமாக, மனைவி தன்னுடைய நண்பர்கள் இந்த மாதிரி இடங்களில் உள்ளவங்க மூலமாகவும், வெளியில் தன்னுடைய குடும்பம் சார்ந்ததில் மனைவியை தவிர வெளியாட்கள் மூலமாக பெரும்பாலும் பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தான் வேலை செய்கிற இடங்களில் சில பாடங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். வேலையினால சொத்தும் கிடைக்கும், வேலையில் கஷ்டமும் இருக்கும். எது வேணுங்கிறத நீங்கள் தான், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.
அவ்வளவுதான். அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயம் வரும். முன்னேற்றம் இருக்கு. குழந்தையினுடைய விஷயம், குழந்தையே பிறக்காத குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ற அவங்களுக்கு அந்த காலம் கரெக்டான காலம் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியமோ இறை அருளால பரிகாரம் செய்தால் குழந்தை பிறக்கும். சில விஷயம் வந்து பரிகாரம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா ஆகும். ஆனா உங்களுக்கு அந்த பரிகார தலம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் தெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் அது நல்லா இருக்கணும். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்க கஷ்டப்பட்டாவது அந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கை மேல பலனா இருக்கும். காசு கேட்டா தோசை கைக்கு வரும். மசால் தோசையா கேட்டீங்கன்னா மசால் தோசையா கூட கைக்கு வரும். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிரமப்படணும். சிரமப்படுறதுக்கு பயந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற இடம் நல்ல இடம், பார்வைகள் நல்லா இருக்கு, முன்னேற்றம் நல்லா இருக்கு. அதிச்சாரம் ஆகிற இடத்துல குடும்பஸ்தானம் பணங்காசு உச்சமாகும். பணங்காசு உச்சமாகும். எல்லாரும் ஜென்ம குருவுல வந்து நம்மளை பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படாத பாடு படுவீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லது செய்யறதுக்காக படுவீங்க. ஒருத்தன் வந்து எப்போ அவன் வந்து குடும்பத்துல மதிக்கப்படுவான்னா எல்லாருக்காகவும் ஓடும் போதுதான் மதிக்கப்படுவான். கண்டிப்பா. இல்ல தான் மட்டுமே வேணும்னா கல்யாணமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கல்யாண பேச்சுவார்த்தை கொஞ்சம் தடைபட்டு முடிகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இளம் வயதா இருந்தா. இதே வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தா பணங்காசு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அதீதமாக பயன்படும். அந்த பணத்தை வச்சு வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும். இந்த குடும்பத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் குறையும். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்கு. பெரும்பாலும் 1ஆம் இடத்துல தான் இருக்கிறதுனால தன்னுடைய இடத்துல சில தவறையும் சில புரிதல்களையும் ஏற்படுத்துவார். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் புதனுக்கு எகைன்ஸ்ட் ஆனவர். குருவுக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. சுக்கிரன் கூடயாவது சரி ரைட்டு சேர்ந்தா நல்லதை செய்வார், பணங்காசுக்குள்ளவர், அவரோட சேர்ந்த போது கொஞ்சம் நல்லது செய்வாருன்னு ஏற்றுக்கலாம். குருவுக்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. ஜென்ம பகையில உள்ளவனை கொண்டு போய் உட்கார வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருப்பார். ஸோ இது வந்து பெரும்பாலும் நல்லதை செய்வதை விட பெரும்பாலும் தவறான விஷயங்களை உங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் போது முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா நீங்க அடி அதிகமா வாங்குறதுனால மார்க்கு அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். பரீட்சையில பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா? ஜஸ்ட் பாஸ் ஆக. ஜஸ்ட் பாஸ் ஆகனா 50க்கு கீழே 40க்கு மேல இந்த லெவல்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய விஷயங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இல்லற வாழ்க்கையில சரியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நண்பர்களை தவறா தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு பாடம், தவறான நண்பர்கள் சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள்ல ஒரு பாடம், பேர் சம்பந்தமா நம்மளுடைய பேர் கொஞ்சம் மைனஸ் ஆகி சரியாகும். ஸோ அந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. நம்ம சொல்லிட்டோம் இதனால இந்த ராசிக்காரன்லாம் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு ஒரு போகவும் வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறது கடமைப்பட்டிருக்கு. மிதுன ராசி சம்பந்தமா இப்போ வந்து நீங்க காதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே சண்டை தான் போடுவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபைட்டிங் கப்பிள்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஃபைட்டிங் கப்பிள்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மிதுனம் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மிதுனமா இருந்தா அது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். அதாவது சேம் பர்சனாலிட்டி ஒரு இடத்துல எப்போதுமே ஒத்து போகாது. ஈகோயிஸ்டிக் கேரக்டர்ஸா மாறும். ஈகோ இல்லாத ஒருத்தருக்கு இது ரெண்டுமே ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நானோ என்னுடைய துணைவியாரோ இருக்கோம் அப்படின்னா அவங்களும் நானும் ஒரே ராசி, நட்சத்திரம் வேற வேற அப்படி இருந்து அந்த நட்சத்திராதிபதிகள் நமக்கு சரியாக இருந்து அது நமக்கு ஒத்து போச்சுன்னா பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது எனக்கு நட்சத்திரமே தெரியலங்க, ஆனால் ராசி மட்டும்தான் தெரியும். ராசியாதிபதி எப்பவுமே மாறுவார். ஏன் அப்படின்னா புதன் வந்து மாசம் மாறுற கிரகம். ஒரு மாச லெவல்ல ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒருவேளை அவங்க ஜனன காலத்துல நல்லா இருந்ததுன்னா பொழைச்சிச்சு. அதுவும் மைனஸ் ஆகிற காலகட்டங்களில் வரும்போது 2 பேருமே உட்காந்துருக்கணும் மைனஸ்லயே. அதே இது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா 2 பேருக்கும் நல்லா இருக்கும்போது தூக்கியும் விடும். அப்போ என்ன ஆகும்னா ஒரே மாதிரியான ஏற்றம் ஒரே மாதிரியான இறக்கம் இருக்கும். அதுவும் இல்லாம மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதர்ஷன தம்பதிகள் இருப்பாங்க, ஆனா ஒரே ராசியில இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்றது. எப்போதுமே ஒரே ராசியில சேர்க்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. மிதுனத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ராசியுமே கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 6, 8ஆம் ராசிகள் சேர்க்காமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சமசப்தம ராசி சேருங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து மிதுனத்துக்கு வந்து தனுசு சேர்க்கலாமா பார்த்துட்டு சேர்த்துக்கணும். ஒரே ராசி மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 6, 8 ராசி தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பா. இப்போ வந்து மிதுனத்துல பாதகாதிபதி இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஒரு குரு வந்து நீ எந்திரி அப்படின்னு சொன்னார்னா பாதகாதிபதி வந்து ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. எதுக்கு அப்படியே உட்காரு அப்படின்னு. அப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் என் வீட்டுல இருக்கிறதுக்கும்
என் ஃப்ரெண்டு என் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நான் என் வீட்டில் இருந்தால் நான் யாரை வேணாலும் அதட்டலாம், மிரட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நான் திட்டுறது என்னோட போகும், அவங்க என்ன திட்டுறது என்னுடைய அந்த அசிங்கம் போயிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்குள்ளே வரான், அவன் என்னை பற்றி தப்பாக எங்கள் வீட்டில் சொல்லிட்டாலோ, இல்லை நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கும்போது இவங்க ஏதாவது என்னுடைய ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லிட்டாலோ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு இவன் இப்படிப்பட்டவன் தானோங்கிற ஒரு எண்ணத்தை வீட்டில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, வெளியில் உள்ள நண்பனும் இப்படி தான் பார்ப்பான். அப்போ இந்த விஷயம் நமக்கு பிரச்சனையாக மாறும். இப்போ நண்பர்கள் மூலமாக நம்ம லவ் பண்ணுற பொண்ணுன்னா முதல்ல நண்பனுக்கு தான் தெரியும் இவன் வீட்டில் இப்படி இருக்கான்னு. நம்மளை தாண்டி போய் வெளியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கலாம். அப்படி இருக்கிற போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள்னால தன்னுடைய இடம் கல்யாண பாவத்தில் பாதிக்கப்படலாம். இதை சூசகமாக தான் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியும். அப்போது வெளியால குடும்பத்த விஷயங்களில் தலையிட விடாதீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்டாக சொல்லலாம். அப்போ தான் அந்த இதில் பொன்னாட்டி காலில் விழுந்தாலோ பொன்னாட்டி நம்ம காலில் விழுந்தாலும் நம்மளோட போகும். 4 செவத்துக்குள்ளே அடி வாங்குறது நமக்கு நல்லது. அப்போ அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக மார்க்கை பொறுத்த வரைக்கும் 45 வச்சுப்போம், போனால் போகுது. 40லேருந்து 45க்குள்ளே தான் சொல்லியிருக்கான். அந்த வச்சு அப்படியே வச்சு 40லேருந்து 45 வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்கு, கம்மி தான். ஏன்னா ஜென்ம குரு பாதகாதிபதி அவர் கத்து தான் கொடுக்குறாரு. கத்து கொடுத்ததுக்கு பிறகுதான் நல்லா கொண்டு வர்றாரு. அப்போ அடிபடுறவன் கல்லு தான் பிரகாசமாகும். அப்ப இது என்னைக்கு தனக்கு சாதகமான இடத்துக்கு வருதோ இதுக்கு டபுள் மடங்கு பலன் கிடைக்கும். கத்துக்கிற இடத்துல இருக்கிறதுனால கத்துக்கும் போது என்னன்னா அந்த குழந்தை நல்லா வரணுங்கிறதுக்காகவே சில பேர் ஃபெயில் பண்ணுவாங்க, மார்க்கை குறைச்சி போடுவாங்க. சில டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் அவன் பாஸ் ஆவானா மாட்டானான்னு. ரிசல்ட்ல பார்த்தா ஏ கிரேடு வாங்கியிருக்கும், இங்கே பார்த்தா ஃபெயில்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதை தான் மிதுன ராசி. ஸோ கற்றுக்கிறதுக்கான பாடம் கற்றுக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. அதை வச்சு சண்டையோ பெரிதாக பிரச்சனையோ கொண்டு வர வேண்டாம். இந்த பாட காலத்தில் கற்றுக்கிற நேரத்தில் வந்து யாரையாவது இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இழக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்குற போது வயதான விஷயங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள இந்த பிரச்சனை பிரிவாக மாறலாம், பிரிவு பிரச்சனையாக மாறலாம், இல்லை இழக்கலாம், உயிர் இழப்புகள் ஏதோ ஒரு விஷயங்கள்னால பாதிக்கப்படலாம். நண்பர்கள் தன்னை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இதுதான். இது எல்லாமே பாதகாதிபதியோட சம்மந்தப்படுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒற்றுமை இல்லைன்னா சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக எல்லாத்தையுமே உடைக்க முடியாது. ஏன்னா அவன் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்மள்ட்ட வந்திருப்பான். நம்மள்ட்ட என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜோசியர் கரெக்டாக சொல்கிறாருன்னு தான் டெஸ்ட்டே பண்ணுவான். டெஸ்ட் பண்ணுறவன்ட்ட போயிட்டு நீ இதுக்காக வந்திருக்க, அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. சூசகமாக மறைமுகமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த விஷயம்தான் பிரிவு, கொஞ்சம் காலில் விழுவது, இல்லை அவங்க உங்களை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் கையாளல் அப்படின்னு வந்ததுனாலே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல ஏதோ ஒரு இக்கு இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு. பரிகாரங்கள் செய்கிறதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். பரிகாரம் தீர்வு தருமா? உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பரிகாரம் தீர்வு தரும். உங்கள் ராசிக்கு மட்டும்தான் தீர்வு தரும். தென் கண்டிப்பாக நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம். மிதுன ராசிக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்கிட்ட கேட்டதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு இடம். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.